ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை பபுள். என் பேர் சந்தியா. நான் ஃப்ரான்ஸில் பிறந்து இப்போ யூகேயில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு தமிழ் பொண்ணு. யூகே அப்படின்னாலே நம்மளுக்கு லண்டன் தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் நீங்கள் லண்டனுக்கு வந்தாக்கா கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு 10 விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது லண்டன் ஐ, அந்த பெரிய சக்கரம், லண்டனுக்கே ஒரு ஐகானிக் பிளேஸ். அதுக்கு கண்டிப்பாக போங்க. அதில் ஏறுங்க. அது ஆக்சுவலி சின்ன சின்ன இது கம்பார்ட்மெண்ட்ஸ் மாரி இருக்கும் அந்த பெரிய சக்கரத்தில். ஸோ அதில் ஒரு 10-20 பேர் உள்ளே போகிற அளவுக்கு பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு இடத்துலையும். ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ஏறுங்க. அது ஒரு ஐ திங்க் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும் ஃபுல் ரவுண்ட் வர்றதுக்கு. ஸோ அந்த அந்த அட்ராக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக போங்க. அங்கேருந்து உங்களுக்கு லண்டனே ஒரு வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் ஒரு பிக்சரு கண்டிப்பாக போடுங்க. நான் லண்டனுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னை கார்த்திக் ஃபஸ்ட் டேட் எடுத்துகிட்டு போனது அங்கே தான். ஸோ கண்டிப்பாக போங்க. ரெண்டாவது, லண்டன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? டபுள் டெக்கர் ரெட் கலர் பஸ்ஸஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸில் கைடட் டூர் போங்க. லண்டன்ன்றது எவ்வளோ பெரிய சிட்டினாக்கா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய டூரிஸ்டிக் அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இந்தமாரி டபுள் டெக்கர் பஸ்ஸில் நீங்கள் ஒரு கைடட் டூர் புக் பண்ணினீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்த ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு கைடட் டூர் போங்க. நல்ல சன்னியான நாளாக இருந்ததுனாக்கா மேலே டபுள் டெக்கர் பஸ்ஸில் அப்படியே காற்று வாங்கிட்டு கைடு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அப்படியே லண்டனை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுவும் செய்யுங்க. மூணாவதாக நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது கேபிள் கார். ஸோ தேம்ஸ் ரிவரை க்ராஸ் பண்ணுற ஒரு கேபிள் கார் இருக்குது. அது ரொம்ப சீப், உங்களுக்கு 5 பவுண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக போங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே மேலேருந்து லண்டனை பார்க்குறது. அங்கேருந்து ஓட்டு அரேனா பார்க்கலாம். ஸோ அங்கே ஓட்டு அரேனாவில் நடக்கிறவங்க அதெல்லாம் பார்க்கலாம். மேலே உங்களுக்கு நடந்து போகிற பாதைலாம் இருக்குது. ஸோ அந்த கேபிள் காரை கண்டிப்பாக போய் எடுங்க. நாலாவதாக நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ஆஃப்டர்நூன் டீ. நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கேன். யூகேயில் டீன்றது ரொம்ப ரொம்ப பெரிய கல்ச்சர். ஆஃப்டர்நூன் டீ அப்படின்ட்டு ஒரு டைம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் சின்ன சின்ன கேக்ஸு, சாண்ட்விச்சஸு கூட டீ ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கலாம். இதுலேயே ஃபேமஸான சில சில பிளேசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ரிசர்வேஷன் ரொம்ப சீக்கிரமாக போயிடும். ஸோ நல்லா தேடி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு ஆஃப்டர்நூன் டீ ஸ்லாட் டைமை நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டு ஃபேமிலியாவோ இல்லை கப்புளாவோ போய் கண்டிப்பாக ஒரு டீ சிப் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அஞ்சாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது லண்டனில் ரொம்பவே ஃபேமஸான தேம்ஸ் ரிவர் ஓரத்தில் நடந்து போகிறது. இது நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த பில்டிங்ஸில் இருக்கிற லைட்டு, அந்த தேம்ஸ் ரிவர் ஓரமாக போட்டிருக்கிற அந்த லைட்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் டே டைம்லேயும் உங்களுக்கு தேம்ஸ் ரிவர் வழியாக போகிற ஒரு வாக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் தேம்ஸ் ரிவர் வழியாக நடந்து போனீங்கன்னா நிறைய ஸ்பெஷலான மானுமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக தேம்ஸ் ரிவர் வழியாக ஒரு வாக் போங்க. ஆறாவதாக நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய இடம் எங்கே அப்படின்னாக்கா, அப்படியே தேம்ஸ் ரிவர் வழியாகவே நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் லண்டனோட டவர் பிரிட்ஜ் அப்படின்ற அந்த ஃபேமஸ் பிரிட்ஜு கிட்ட போவீங்க. நிறைய பேர் அது லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு தப்பாக சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அது டவர் பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு கிட்ட போய் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுங்க. ஆக்சுவலி நான் அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நானும் கார்த்திக் போன ஒரு விலாகு. ஸோ அது போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வைப் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக அங்கே போய் ஒரு ஐகானிக்கான பிக்சர் ஒன்று எடுங்க. ஏழாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே லண்டனுக்கு வந்தால் மியூசியம் போகிறது தான். இங்கே ரொம்பவே ஃபேமஸான மியூசியம் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் மெயினாக சொல்லணுன்னாக்கா நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியம், நேஷ்னல் கேலரி மியூசியம்.
நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் வந்து நீங்கள் ஆல்ரெடி அங்கே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க டைனோசோ ஓட அந்த ஸ்கெலட்டன் அது வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு வேலோட ஸ்கெலட்டன். ஸோ இட் ரியலி டிபெண்ட்ஸ் அந்த அந்த நாள் என்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஹிஸ்ட்ரியை பற்றி நிறைய 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 விஷயம் இருக்கும் அதில். அப்புறம் நேஷ்னல் கேலரியில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட் பெயிண்டிங்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் செஞ்சுரிக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக போய் பாருங்கள். லண்டனுக்கே ரொம்ப ஃபேமஸான மியூசியம்ஸ் வந்து இந்த 2 மியூசியம்ஸ். இன்னும் நிறைய இருக்குது, பட் தீஸ் ஆர் த மோஸ்ட் ஃபேமஸ். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். 8ஆவதாக நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து ஃபோட்டோஸ். எடுக்க வேண்டிய ஃபோட்டோஸ் என்ன அப்படின்னாக்கா, ரெட் கலர் பஸ், டபுள் டெக்கர் பஸ் ஃபோட்டோ ஒன்று எடுங்க. 2வது வந்து ஒரு அந்த ரெட் கலர் டெலிஃபோன் பூத் பார்த்துருப்பீங்க, படத்தில் ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அதை ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக எடுங்க. அண்ட் பிளாக் கலர் கேப் டாக்ஸிங்க, அது வந்து லண்டனில் ரொம்பவே ஃபேமஸ், எக்ஸ்பென்சிவும் கூட. ஸோ உங்களால் போக முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த டாக்ஸியில் ஒரு டூர் போங்க. பட் இல்லைனாக்கா ஃப்ரீ ஃபோட்டோ, வெளியில் போகுதுனாக்கா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஃப்ரீ தானே. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அண்ட் உங்களுக்கு லக்கு இருந்தாக்கா மேபி ஒரு டபுள் டெக்கர் பஸ், ஒரு டாக்ஸி அண்ட் ஓரத்தில் ஒரு ஃபோன் பூத் எல்லாம் ஒரே ஃப்ரேமில் எடுக்க முடிஞ்சால் எடுத்து பாருங்கள். எனக்கு இன்னும் அந்த லக்கு கிடைக்கல. ஐ திங்க் நான் ஃபோன் பூத்தும் டபுள் டெக்கரும் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் நடுவில் டாக்ஸி ஐம் நாட் டூ ஷுர். ஸோ உங்களால் எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். 9ஆவதாக நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் அப்படின்னாக்கா, ரிலாக்ஸாக ஒரு வாக் எங்கே அப்படின்னாக்கா, ஹைட் பார்க் அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய அழகான ஃபேமஸான பார்க் லண்டனில். அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாக் போங்க. நடுவில் வந்து ஒரு லேக் இருக்கும். ரொம்பவே வந்து சென்டரில் இருக்குது, லண்டன் சென்டரில் இருக்கிற ஒரு பார்க் அது. ரொம்பவே ரிலாக்ஸ்டான ஒரு ஈவினிங் நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அங்கே ஒரு வாக் போயிட்டு வாங்க. 10ஆவதாக கடைசியாக நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய இடம் எங்கே அப்படின்னாக்கா வந்து வாக்கி டாக்கி டவர் அப்படின்னு ஒரு டவர் இருக்குது லண்டன் சென்டரில். அங்கே டாப் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக மாக்டெயில்ஸ், ஆல்கஹால் இல்லாததும் இருக்குது. நான் மாக்டெயில் சாப்பிடுவேன். ஸோ மாக்டெயில்ஸ் வெரைட்டியும் நல்லா நிறைய இருக்கும். ஸோ அங்கே போய் ஒரு ஈவினிங் உட்காந்துட்டு அங்கே பெரிய கிளாஸ் இருக்கும், அது வழியாக நீங்கள் அங்கே பில்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். எஸ்பெஷலி நைட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். எதிர்க்கே வந்து அந்த ஷார்ட் பில்டிங் இருக்கும். ஸோ ரொம்பவே ரொம்பவே அழகான சீனரி. அது பின்னால் வந்து ஒரு இன்டோர் கார்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் வாக் பண்ணலாம். எல்லாமே டாப் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலி என்னோடய ஃபர்ஸ்ட் vlog, நான் அதை தான் போட்டிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய ஃபர்ஸ்ட் vlog, என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். அண்ட் இதோட வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நான் வந்து பாரிஸில், நான் பிறந்து வளர்ந்த ஃப்ரான்ஸில், பாரிஸில் என்ன பண்ணலாம், 10 விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.